எலெக்ஷன் வர போகுது ப்ரோ, அதுக்காக பண்ற சரி ப்ரோ இதெல்லாம். இது வரைக்கும் வராத விஷயம் ஏன் இப்போ வரணும்? அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா 2021லேருந்தே இது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2026 வந்துச்சு, 5 வருஷமா ஏன் சொல்லல, இப்போ ஏன் சொல்றாங்க அதை? அனாவசியமான விஷயங்கள் இது கொண்டு வருது. நாட்டுக்கு என்ன செய்யறான்னு பார்க்கணும், வீட்டுக்கு என்ன செய்யறான்னு பார்க்கக்கூடாது. டிவோர்ஸ்ன்றது 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். நீ எதுக்கு அந்த வீட்டை எட்டி பாக்குற? உனக்கு அவன் வீட்டு ஜன்னல் ஆண்ட என்ன வேலை? யார் வைரல் ஆகுறாங்களோ அவங்க மேல கை வச்சாதான் இவங்க வைரல் ஆக முடியுங்கிறது பண்றாங்க. இப்போ ஒருத்தனை 10 பேர் எதுக்குறாங்க, 10 பேர் எதுக்குறான் ஒருத்தனை. அப்ப அவங்க ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவங்க பேர் நல்ல பேர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை வந்துட்டு தப்பா போர்ட்ரே பண்றாங்க. ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்களுக்கு ஒருத்தர் புதுசா வந்தா அவங்கள வந்து வரவிடக்கூடாதுங்கிறது ஒரு இதுதான். அதுவும் இல்லாத தளபதினாவே அப்புறம் எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல. உண்மையா பொய்யான்னு தெரியாம ஒரு மாதிரி மனசு உடஞ்சி மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் விஜய் ரசிகர் மட்டும் இல்ல, விஜயை ஃபாலோ பண்றவங்க, விஜய் பிடிச்சவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கேஸ் அடுத்து விசாரிக்கும் போது தான் தெரியும் உண்மையா பொய்யான்ட்டு. பார்ப்போம் ப்ரோ, என்ன பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலுமே அவங்க என்ன செய்யறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்மளோட மக்களுக்கு பாசிட்டிவா என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பண்ணுவாங்க. அது இதை இன்வால்வ் பண்றதுன்றது ஒரு தேவையில்லாத காரியம். இருக்கிறதுலே இப்போ கரண்ட்ல இருக்கவங்க தான் பாலிடிக்ஸ், அதுவும் ஃப்ராட்லண்ட்ல அதிகம். ஆனா என்ன பண்றாங்க, ஓட்டு அங்கதானே குத்துறாங்க வெறும் 200 ரூபாய்க்கு. ஒரு ரூட்டு போட்டாச்சு, இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இது கொடுக்கல, அது கொடுக்கல, இந்த ஆக்ட்ரஸ் கூட இருந்தாங்க, அந்த ஆக்ட்ரஸ் கூட இருந்தாங்க, இந்த ஜீவன் அம்சம் ஏதோ சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. டைவர்ஸ் ஆச்சு, இவங்களை வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்குங்க இது? அது யூஸே கிடையாது. நாட்டுக்கும் அது இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க வீடு, அவங்க என்னமோ பார்த்துப்பாங்க. கண்டுக்காதீங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். இல்லைன்னா இருக்கு 6 பேர் எல்லாரும் பார்க்காததா, எவ்வளோ பேர் ஏதோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணு, நம்ம வீடு நம்ம நாடு, அவ்வளவுதான். அப்படியே விட்டுருங்க, ஏதோ பிரச்சனை பண்ணிக்காதீங்க, ஸ்மூத்தா நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பாலிடிக்ஸ்ன்றது என்னதுங்க? பொதுங்க. அது பப்ளிக், அது பொது. டிவோர்ஸ்ன்றா என்ன? அது பொதுவா? பர்சனலுங்க. அதையும் இதையும் எப்படி நீங்க வந்து மர்ஜ் பண்றீங்க? அப்படின்னா எந்த தலைவரையும் நம்ம ஏத்துக்க முடியாதே. எந்த தலைவரையும் ஏத்துக்க முடியாதுங்களே. அப்ப என்ன பண்ணுவீங்க? பாலிடிக்ஸ்ன்றது பப்ளிக். பாலிடிக்ஸ்னாலே பப்ளிக் தான். டிவோர்ஸ்ன்றது 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். நீ எதுக்கு அந்த வீட்டை எட்டி பாக்குற? உனக்கு அவன் வீட்டு ஜன்னல் ஆண்ட என்ன வேலை? அவ்வளவுதான். புரியுதுங்களா? என் வீட்டு பிரச்சனைய எனக்கு கொஞ்சம் பார்க்க விட்டாதானே. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் 10 வீட்டுல இருந்து கிளம்பி வந்தானா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும் ஒருத்தனால? சொல்லுங்க. எவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதுல இதோ ஒரு பிரச்சனை. எவ்வளோ இப்போ ஒருத்தனை 10 பேர் எதுக்குறாங்க, 10 பேர் எதுக்குறான் ஒருத்தனை. அப்ப அவங்க ஒருத்தன் என்ன பண்ணுவான்? என்னடா வீட்லயே அடிக்கிறீங்கன்ற மாதிரி வீட்லயும் பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணுவாரு அவரு? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். வீட்டையே பாத்துக்க முடியல, இது ஒண்ணு சொல்ல முடியும். அந்த ஆள் இடத்துல நின்று யோசிக்க முடியுமா? நீ யோசிச்சிருந்தீனா நீ பேசுவியா? நீ என்ன பண்ற? கேஷுவலா என்ன பண்ற? பொலிட்டிக்ஸ், இது டிவோர்ஸ், மாட்டீங்கன்னா இது பண்ணா அவர் பார்த்துப்பாருப்பா. அவர் என்ன வருதோ அவர் பார்த்துப்பாரு. இதையும் அவர் பார்த்துப்பாரு. அது அவரோட விஷயம், அவ்வளவுதான். இது தேவையில்லாம இப்போ நான் கேட்கறேன், உனக்கு என்னடா அவன் வீட்டு வாசல்ல வேலை அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? நீ என்ன சொல்வீங்க? அவன் நீ என்னடா உனக்கு என்ன அவன் ஜன்னல் எட்டி பாக்குற, நீ என்ன வேலை? சரி, ஓகே, வேற எதுவும் பேச முடியாது. அதே மாதிரிதான் நான் ரெடி தான். வேற அந்த பாட்டே பத்தி பாத்தீங்கன்னா அந்த லேடி ஒருத்தவங்க பேசி அதுல வைரலானாங்க. ஏன் அதுக்கு இல்லாம எதுலயோ எவ்வளவு தப்பு வந்துச்சு, இன்னும் அதை விட மோசமான பாட்டு எவ்வளவு வந்துச்சு. அப்பெல்லாம் ஏன் அவங்க பேசல? ஏன் அவங்கள காணோம்? ஏன்னா யார் மேல நம்ம கை வைக்கிறோம், யார் வைரல் ஆகுறாங்களோ அவங்க மேல கை வச்சாதான் இவங்க வைரல் ஆக முடியுங்கிறது பண்றாங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா அவங்க இன்னொருத்தவங்க ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறதுக்காக தான், வேற எதுவும் இல்லை ப்ரோ. இப்போ வந்த பிரச்சனை எல்லாமே பாருங்க, கரெக்டாக அவர் போராடுறது மட்டும் அவருக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. எங்கேயாச்சும் அவர் கேட்டதை கொடுத்துருக்காங்களான்னு பாருங்களேன். இப்போ அந்த கள்ளக்குறிச்சி சைடு பெருசாக பிரச்சனை காரணம் என்ன? அவர் கேட்ட இடம் வேற, இவங்க கொடுத்த இடம் வேற. அதுக்கு ஈக்குவலான வந்த போஸ்ட் வந்தாங்களா? போலீஸ் இருந்தாங்களா? அவ்வளோ பேர் ஏன் இல்லை? எத்தனை பேர் இறந்தாங்க, அவ்வளோ பேரை தூக்கிட்டு போனோம், இது பண்ணோன்னாங்க. அவர் இருந்த வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை ஆன மாதிரியே தெரில.
அவர் கிளம்பி ஒரே நைட்டில் எப்படி ஸ்டாலின் அங்கே வராரு, எவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேருக்கு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, இருக்கா இல்லையா? ப்ராப்பரான இது இல்லைங்கும் போது எப்படி இவங்க வந்து சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு இதுக்காக தான், அவங்க பேர் நல்ல பேர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை வந்துட்டு தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்களுக்கு ஒருத்தர் புதுசாக வந்தால் அவங்கள வந்து வரவிடக்கூடாதுங்கிறது ஒரு இதுதான். அதுவும் இல்லாத தளபதினாவே அப்புறம் எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று குடத்தில் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம எல்லாரும் பேசுனாங்கன்னா சரி அப்படி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுற அவர் அப்படி பண்ண மாட்டார். இங்கே மக்கள் கையில் தான் இருக்குது, மக்களோட முடிவு எல்லாம் ஒரு இப்போ 2 கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒன்றாயிட்டாங்க நினைக்கிறேன் ஒரு சைடில். அதனால் அதான் மொத்த பேர் ஒன் சைடு, இப்போ ரெண்டு சைடு தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த சைடு இல்லை அந்த சைடு புரியும்னு நினைக்கிறேன். அதனால சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது பர்சனல் ப்ரோ, அது அவங்க பிரச்சனை, அது நம்ம போய் நம்ம என்னது பண்ண முடியும்? ஆகும் தான், ஆனால் அதை தவிர்த்துட்டு போகிறது நல்லது. அது அவங்க பர்சனல் அதை முடிச்சுட்டு போயிட்டோம், அதை அரசியலுக்குள்ளே கொண்டாது தப்பு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், அது பர்சனல் லைஃப்பை அதை விட்டுறணும் ப்ரோ. அது வந்து கன்ஃபார்மான தெரியல, ஆனால் கிட்ட இருந்து பார்க்குறவங்க அவங்க தான். நம்ம வெளியே இருந்து என்னதான் ரசிகர்களா அவரை ஃபாலோ பண்ணுறவங்களா தான் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இன்னும் அதுலேருந்தே வெளியே வரல, அது நியூஸ் கன்ஃபார்மானு தெரியல. பார்ப்போம், அது மேலே இது ஃபால்ஸ் அலிகேஷனா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க, விஜய் பிடிச்சவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கேஸ் அடுத்து விசாரிக்கும் போது தான் தெரியும் உண்மையாக பொய்யான்ட்டு. பார்ப்போம். அவர் தான் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுவார், அவர் கஷ்டப்படுவார், ஃபேன்ஸ் கஷ்டப்படுவாங்க, கஷ்டமா இருக்கும். அதான் இப்போ அவருக்கு இந்த பிரச்சனையே இருக்கு, இந்த இறந்துட்டாங்க. அது இல்லாமல் இந்த இது அரசியல் வந்து கொஞ்சம் டஃப்பு தான். இந்த நேரத்தில் இதுவும் ஆகுது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவருக்கு. அது அவருக்கு தாங்க பார்க்கணும், அது அவரு பாதிப்பு இருந்தால் அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அதை அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. எலெக்ஷன் வர போகுது ப்ரோ, அதுக்காக பண்ணுற ஸ்டடி ப்ரோ அதெல்லாம். நீங்கள் 2 days வெயிட் பண்ணி பாருங்க, அதுவே வேற ஏதாவது ஃபேக் நியூஸாக வரலாம். அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டுருக்காங்க, இது வந்து பழைய நியூஸ்ன்ட்டு. இது வரைக்கும் வராத விஷயம் ஏன் இப்போ வரணும்? அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா 2021 இது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2026 வந்துச்சு, 5 வருஷமா ஏன் சொல்லலை, இப்போ ஏன் சொல்கிறாங்க? அதை இப்போ தான் அவங்க மனு போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க, அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? செங்கல்பட்டு வரைக்கும் போய் பார்ப்பாங்களா சொல்லுங்க? ஐயோ அண்ணன் போய் இப்படி மாட்டிக்கினாரே அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குது தான். ஏன் இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆகுது, என்னென்னமோ இஷ்யூ வருது. அது ஏங்க இது வந்து இதில் நம்ம என்ன யோசிக்கிறது, என்ன இது பண்ணுறது தெரியல எனக்கு. இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு இதுவாக கேட்குறீங்கன்னா இதுக்கு என்ன இது பண்ணுறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து அது அவங்களுடைய டெசிஷன். நல்லா வாழ்றாங்கன்னா ஐயோ நல்லா வாழ்றானே அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கிறோமா? நல்லா இருக்கிறாங்க அவ்வளவுதான். இது இந்த மாதிரி போறாங்கன்னா இதுல வந்து எதுக்கு நல்லா வாழ்றான்னா விட்டுறணும், அவன் நல்லா வாழ்றான். இப்போ இந்த மாதிரி வாழ்றாங்க, இப்படி ஏதோ ஆகுதுன்னா எதுக்கு அதில் 4 பேர் வந்து எதுக்கு கருத்து சொல்றது? அவங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு ஆக்சுவலா என்ன நடந்துக்கு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். செட் ஆகுது, 2 பேர் செப்பரேட்டா போறாங்கன்னா போட்டோம், அது அவங்களுடைய இஷ்டங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான் ப்ரோ. ஒருத்தவங்க எப்பயுமே வைரல் ஆகுறாங்கனாலே கண்டிப்பாக அவங்கள பற்றி நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக பரவும். இது பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் அதிகமாக போகும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? கண்டிப்பாக அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசினா நம்ம வைரல் ஆகணும். 1-2 விஷயம் நம்ம பார்க்கறது இல்லை. அப்புறம் சொல்கிற வாய் 1000 சொல்லிட்டு தான் இருக்கோம். அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அவங்களோட ஃபேன்ஸுக்கு தெரியும், சரிங்களா? அவர் வந்து எதுவுமே வந்து தெரியாமல் பண்ணல, எல்லாமே துணிஞ்சுதான் இறங்கியிருக்காரு இதில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக தான் எல்லாம் நடந்து செய்வாங்க. இது வரைக்கும் இருந்தவங்க எதுவும் செய்யலை, அது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இதுக்கு மேலே வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் நம்ம. ஏன் ஆஸ்யூஷுவலாக நான் வந்து தளபதியோட ஃபேன். நான் வந்து அதனால் மட்டும் சொல்லலை, இருந்தாலும் மாற்றம் வேணும் இல்லையா? இவ்வளோ நிலமை நான் பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் நடக்கலை. அட்லீஸ்ட் வந்து புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ எடுத்துகிட்டு வரது தேவையில்லாத விஷயம் தான். முடிஞ்சு போன விஷயத்த பாஸ்ன்னு சொல்லி போயிடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இதை இன்வால்வ் பண்ணுறதுன்றது ஒரு தேவையில்லாத காரியம். எலெக்ஷன் இன்னும் 1 month வரப்போகுது. ஸோ மேபி விஜய் சேதுபதி சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னால் நமக்கும் தெரியும் ப்ரோ, கிளியர் கட்டான விஷயம். அப்படின்னா எதுவும் பாதிக்காது ப்ரோ. அவர் வந்து நம்ம கரெக்டாக எந்த விஷயத்தான் இருந்தாலும் கரெக்டாக எடுத்து செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லை. நம்ம வந்து அதை எப்படி சொல்கிறது, நம்ம மக்களுக்கு செய்யணும்னு வரோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து 1000 கோடி 2000 கோடி கொள்ளடிக்க போகிறதில்ல வருஷத்துக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக தான் வராரு. நான் வந்து இப்போ 200 கோடி ரூபா வந்து சம்பளம் தொட்டு வராரு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி அதில் சம்பாதிக்கிறவர் இதில் வந்து சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாதுல்ல. ஈஸியாக அதிலே சம்பாரிச்சு போயிடலாம். ஏன் இதுக்கு வரணும்? சரி, நம்ம மக்கள் நமக்கு செஞ்சுருக்காங்க, இவங்களால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நம்ம நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம வழி விட்டு பார்க்கலாமே.
அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ப்ரோ, என்ன பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலுமே அவங்க என்ன செய்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட மக்களுக்கு பாசிட்டிவாக என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, டிஎம்கே அந்த மாதிரி எத்தனையோ பேர் என்னமோ பண்ணுறான், பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. இருக்கிறதுலே இப்போ கரண்ட்டில் இருக்கவங்க தான் பாலிடிக்ஸு, அதுவும் ஃப்ராட்லண்ட்லாம் அதிகம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஓட்டு அங்கே தானே குத்துறாங்க வெறும் 200 ரூபாய்க்கு. அப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது. என் கேப்டனுக்கு தான் ஃபர்ஸ்ட் மாநாட்டில் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, ஆனால் கேப்டனுக்கு ஓட்டு விழுந்துச்சா? டெபாசிட்டே இல்லாமல் தானே போனார். அதனால் இவங்க இதை பரப்புறதை வச்சு ஒருத்தவங்க வருவாங்களா போவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா அது வந்துட்டு அவர் முடிவெடுத்து தான் வந்திருக்காரு. இல்லைனா எதுக்கு ஒருத்தர் தன்னோட பீக்கில் இருந்து வரணும் சொல்லுங்கள்? ஏன்னா பீக்கில் இருக்கார் அவர். யார் என்ன வேணால் சொல்லட்டும், உண்மையாலுமே பீக்கில் இருக்கிற மனுஷன்தான். அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் ஹிட்டு தான். தலைவருக்கு ஈக்குவலாக அவர் தான் அதிகமாக இன்கமும் வருது. அப்படி ஒரு பெரிய இன்கம் வர இடத்த விட்டு இப்படி இறங்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு தாட்டோட தான் வந்திருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தப்போ சரியோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கறதுல நல்லதுதான். அவர் அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணார், ஒரு வாட்டி கத்தி பிடிச்சி மெயின்டைன் பண்ணார்னா அது எங்கேயுமே போகாது ப்ரோ. கண்டிப்பாக அவங்க ரசிகர் விட மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ரசிகர்லாம். இதெல்லாம் காதில் வாங்காமல் அவர் என்ன பேசி என்ன நோக்கம் வச்சிருக்காரோ நாட்டுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் அதை நோக்கி போகணும். மக்களுக்காக நண்பா அப்படின்ற மாதிரி அதை எதுவும் ஒரி பண்ணிக்காமல் மக்களுக்காக போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த டைமில் இவருக்கு பெரிய அடி தான். அவர் ஏன்னா அரசியல்லையா இருக்காரு. ஆல்ரெடி இந்த ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. இந்த டைமில் ஒய்ஃப் ஆனது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு பெரிய அடி தான். அரசியலுக்கே இப்போ தான் வந்திருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. லைக் நான் விஜய் ஃபேன்லாம் சொல்ல, நார்மலாக சொல்கிறேன். ஆல்ரெடி அவங்க நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த கரூர் மேட்ரு அதெல்லாம் வர வச்சு. ஸோ இதுவும் பெருசாக அடி வாங்கும் தான். பட் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு நமக்கும் இப்போ ஜஸ்ட் 2 hours பிஃபோர் தான் நியூஸ் வந்துச்சு கரெக்டாக. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது இப்போ அரசியலுக்கு அவர் திடீர்னு வந்ததுனால இப்போ இது எதனா ஒரு பிரச்சனை புதுசாக எதனா எதிர்கட்சிக்காரங்க கூட எதனா புதுசாக எதனா பிரச்சனையை கிளப்பி விட்டுருலாம். இது அது அவங்க ஃபேமிலி மேட்ரு, அதை நம்மளுக்கு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இது எதிர்கட்சிக்காரங்க சரியாக கூட இருக்கலாம்ல. எந்த மாதிரி சரியாக இருக்கலாம் இது? இதனால இப்போ இது இப்போ அவர் பேர் கெடுதல் இல்லைங்க. இது இப்போ அவர் பேர் கெடுதல். இப்போ அந்த பேர் கெடுத்துட்டாங்கன்னா இப்போ அவருக்கு ஓட்டு வரும், அது கொஞ்சம் கம்மியாகும் இல்லை. அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு ரூட்டு போட்டாச்சு, இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இது கொடுக்கல அது கொடுக்கல, இந்த ஆக்ட்ரஸ் கூட இருந்தாங்க அந்த ஆக்ட்ரஸ் கூட இருந்தாங்க, இந்த ஜீவன் அம்சம் ஏதோ சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதான் ஒரு வழியை போட்டா போதும், நம்ம ஆளுங்க அதை ஒப்பிடுவாங்க. இது தேவையில்லாத விஷயம். இது நாட்டுக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது. இங்க நீங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம், வடபழனியில இருக்கோம். ரோட்டை பாருங்க, ரோட்ல வண்டி போக முடியுமா? புதுசா ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டிக்கு அந்த வண்டி இந்த ரோட்ல ஓட முடியுமா? எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அங்க என்ன அந்த கோடம்பாக்கம் அந்த முரசொலி ஆஃபீஸ் தானே அது? அது அந்த ஆஃபீஸ் தானே. அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜில் போயிருக்கீங்களா? எவ்வளோ உடஞ்சிருக்கும் தெரியுமா? உடஞ்சிருக்கோங்க ரோடு, அந்த இதுவே உடஞ்சிருக்கும். அதில் போக முடியல, அதுலயும் போக முடியல. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ டைவர்ஸ் ஆச்சு, இவங்களை வச்சுட்டு இருந்தா எதுக்குங்க இது? அது யூஸே கிடையாது. நாட்டுக்கும் அது இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வீடு அவங்க என்னமோ பார்த்துப்பாங்க. அவங்க அது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இது நம்மளுக்கு யூஸே கிடையாது. கண்டிப்பாக பாலிடிக்ஸ் தான் ஆப்வியஸாக. அதை ஏதாவது ஒரு நம்ம பண்ணாதானே, ஒரு குழப்பத்தை உண்டாக்குதானே வேலைக்கு. அவங்க குழப்பத்தை உண்டாக்குனா தான் ஏதாவது நடக்காமல் நடக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது அனாவசியமான விஷயங்கள் இது கொண்டு வருது. நாட்டுக்கு என்ன செய்யறாருன்னு பார்க்கணும், வீட்டுக்கு என்ன செய்யறாருன்னு பார்க்கக்கூடாது. ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது சின்னதா நம்ம ஒரு சாம்பிளோ எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பேசுறோம்னா அதை அப்படியே விட்டுறணும். அது கேட்கறதோ கேட்காததோ அவர் யாருக்காக பேசுறாரு? நம்மளுக்கு அவருக்கு இருக்க பீப்புள்ஸ்க்காக பேசுறான். அது அவனோட விஷயம். அவன் எங்களுக்காக பேசுறேன், எங்களோட விஷயம். நாங்க எடுத்துக்கிறது எங்களுக்கு விஷயம். நீங்க என்னமோ அது எல்லாரும் தான் ஜல்லிக்கட்டுன்ற போது எல்லாரும் தான் நம்ம கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். அது தேவையில்லாத ஒரு இதுல போயிட்டு நீ இவ்வளவு கொந்தளிக்கிறதுல நீ மட்டும் வாங்கியிருந்தியா, நீ இது நீ காப்பி ரைட்ஸ் போட்டுக்கலாம், இசை மாதிரி ஒரு காப்பி ரைட்ஸை போட்டுக்கலாம். ஆனா அதுவும் உன்னால பண்ண முடியும். எதுக்கு இது? தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான். இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், ஆனா வலி இருக்குதான். சிரிச்சுனே சொல்றேன். ஏன்னா ஒருத்தனை இவ்வளவு பேர் இது பண்ணாங்கன்னா, இவ்வளவு இஷ்யூல ஒருத்தனை போட்டாங்கன்னா அவனுக்குன்னு ஒரு மென்டல் இது இருக்கு. ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனைனா ஒரு நேரத்துக்கு 1000 பிரச்சனை டீல் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? இப்ப நானா இருந்தா நான் அதான் யோசிப்பேன், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். சும்மா நம்ம அதை போட்டு இது பண்ணி அது வே ஆஃப் எக்ஸ்பிரஸ். அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது அழுது சொல்லுவாங்க, கோவமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிச்சுன்னு சொல்றது இருப்பாங்க.
இப்போ நீங்க ஏதோ இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க, மைக் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, சட்டையை பிடிச்சி ஏய் கம்னரா அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கூட சொல்றவங்க இருக்காங்க. ஸோ எல்லாம் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேஸஸ் தான் அது. அழுகணும்னு அவசியம் இல்லை. தளபதி மேல நம்பிக்கை வச்சு அவர் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும், அவ்வளவுதான். அழுவுறது இது பண்றதுன்னா அவரே வந்துட்டு அது ஸ்போர்ட்டிவாக தான் எடுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஒன்று கரெக்டான வழியில போறோம்னா எதிர்க்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் நம்ம போகிற வழி சரின்னு அர்த்தம். அப்போ நம்ம எதிர்க்கவே ஆள் இல்லைங்கும் போது நம்ம போகிறது தப்பு இல்லையான்னு நம்ம யோசிக்கணும்ல. அவரை யோசிக்கலை, ஏன்னா அவருக்கு எதிர்க்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. அப்போ அவரே யோசிக்கலை, கவலைப்படலை, அடுத்த ஸ்டெப் அவர் எடுக்கிறாருங்கும் போது நீங்களாம் அவர் கூட ஸ்போர்ட்டிவாக இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அழுதோ இல்லை ஃபீல் பண்ணி இதே வீடியோ போடுறதுல ஒரு யூஸுமே இல்லை. அதுக்கு ஸ்போர்ட்டிவாக இருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க. அவர் தப்பு பண்ண மாதிரி இங்கே காட்டுறாங்களா, அவருக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் 4 நல்லது பண்ணுங்க. நீங்களும் வந்துட்டு வைரலாகலாம், 4 பேருக்கு நல்லது செஞ்ச மாதிரி மனசுக்கு நல்லதாக இருக்கும், அவருக்கும் நல்ல பேர் கிடைக்கும்ல, பண்ணலாம் இல்லை. ஈவிகேவுக்கு பாதிக்குதுன்னு, ஆனால் ரசிகர் நம்ம இருக்கங்க, அதனால நம்ம கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்குன்னு உரிமை இருக்கு, கண்டிப்பாக காப்பாற்றுவோங்க. அவர் தான் எனக்கு சொல்லணும், அதெல்லாம் கண்டுக்காத விடு. நானும் சொல்ல கண்டுக்காதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம். இல்லைன்னா இருக்கு 6 பேர் எல்லாரும் பார்க்காததா, எவ்வளோ பேர் ஏதோ பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணு நம்ம வீடு நம்ம நாடு, அவ்வளவுதான், அப்படியே விட்டுருங்க, ஏதோ பிரச்சனை பண்ணிக்காதீங்க, ஸ்மூத்தா நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அவரை நம்பி அவரை இறங்க சொல்லுங்க, வேற எதுவுமே வேணாம். அவரை நம்ப சொல்லுங்க, அவரோட தெளிவான முடிவு போதும், அவரை ஜெயிக்க வைப்பாங்க. வாட் எவர் இஸ் டூயிங், என்ன பண்ணுறாரோ அப்படியே பண்ணிட்டோம், அப்படியே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும்.